திரு ரமேஷ் சேதுராமன், இந்த எக்ஸிட் போல்ஸு அதில் வந்து இருக்கக்கூடிய முடிவுகள், இப்போ இருக்கக்கூடிய முன்னிலை நிலவரங்கள், அதனையெல்லாம் தாண்டி நான் உங்களுடைய முதற்கட்ட பார்வையை அறிய விரும்புகிறேன். இது என்டிஏ ஆர் இந்தியா, இந்த 2 மாநிலங்களிலும் நடைபெறக்கூடிய இந்த தேர்தல், அந்த முடிவுகள் யாருக்கான அமில சோதனை? யார் தன்னை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதா நீங்கள் பார்க்குறீங்க? 2 பேருக்குமே தான். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஎன்டிஏ கூட்டணியும் வந்து ரொம்ப முயற்சி எல்லாம் பல விஷயங்கள் செஞ்சு பார்க்குறாங்க. ஆனால் அந்த கூட்டணி வந்து எப்படியெல்லாம் சர்க்கிள்களை சந்திக்கிறார்கள் பெருவாரியாக, ஒரு சில இடத்துலலாம் வெற்றி பெறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ காஷ்மீரே எடுத்துக்கங்க. நம்ம முதல்ல ஆக்சுவலி போன தேர்தலில் நம்ம ரிசல்ட்டை மாற்றி எதிர்பார்த்தோம், அது எப்படி மாறுச்சுங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த சென்டிமெண்ட்டு, மராட்டா சென்டிமெண்ட்லேருந்து ஆரம்பித்து இப்போ இந்த துரோகம் இது எல்லாத்தையும் சொல்லி பார்த்தாங்க. ஆனால் இந்த எலெக்ஷனில் வந்து பாஜகவுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பலம் என்னங்கிறது ஒரு ஊரறிஞ்ச சீக்ரெட் ஃபார்முலா. ஏன்னா கடந்த தேர்தல்களை விட நீங்கள் கம்பேர் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட் தேர்தல் அப்பயே வந்து முடிஞ்சோடனே என்ன சொன்னாங்கங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் தேவையில்லை அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வந்து சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் தேவைங்கிற நிலைமையில் இருக்குது. அது ஒரு மகாயுத்தி அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பலம்ங்கிறது அந்த இயக்கத்துக்கு இருக்குங்கிறத தான் இதில் காட்டுது. மறுபடியும் ஆர்எஸ்எஸ் நிச்சயமா. அதனால பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் மிகப்பெரிய அளவில் இந்த களத்தில் வேலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இது 2 மாநிலங்களையும் பண்ணியிருக்காங்க, அதுவும் குறிப்பாக மகாராஷ்டிராவில் பண்ணியிருக்காங்க. இப்போ மொத்தமாக பதிவாகக்கூடிய வாக்குகள் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா, பதிவான வாக்கில் நான் சொல்கிறது மினிமம் பர்சன்டேஜே உங்களுக்கு 43லேருந்து 44% வந்து பாஜக கூட்டணிக்கு இருக்கு. இங்கே ஐஎன்டிஏ கூட்டணின்னு எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு மேக்சிமமே 40லேருந்து 41 தான் இருக்கு. இப்படி தான் இருக்குது ரேஞ்சு. அதில் வந்து நம்ம வந்து தொகுதி வாரியாக பார்ப்போம், ஒரு தொகுதியில் குறைவாக இருக்கும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு. இப்போ நான் ரீஜன் வைஸ் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுங்களேன், நார்தன் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா 20 குறைஞ்சது 20 சீட்டானும் வந்து இவங்களுக்கு பாஜக கூட்டணிக்கு வரும். மேக்சிமம் நான் சொல்கிறது வந்து 13லேருந்து 15 சீட்டு அப்படிங்கிறது வந்து காங்கிரஸுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. விதர்பா எடுத்தீங்கன்னா மினிமம் சீட்டே எனக்கு தெரிஞ்சு 26லேருந்து 28க்குள்ள மினிமம் நான் சொல்கிறேன் இல்லையா. அது வந்து 37, 38 அந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் மகாவிகாஸ் அகாடி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம்ங்கிறது வந்து 20, 22 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. மேக்சிமம் அப்படின்னா வந்து 27. கடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா அதில் இந்தியா பிளாக் கூட்டணி வெற்றி பெற்ற கான்ஸ்டிடியூயன்சிஸ், பார்லிமெண்ட் கான்ஸ்டிடியூயன்சிஸ் நம்ம எடுத்துட்டோம்னா, இப்போ அதை வகுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 170, 180 சட்டப்பேரவை தொகுதிகளை அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த எலெக்ஷன்ல அப்படின்லாம் பார்க்கப்பட்டுச்சு. கிடையாது. இந்த வாட்டி என்ன அதை தான் சொல்றேன் நான். இப்போ இந்த சென்டிமெண்ட்டு இந்த மாதிரி பல விஷயங்களை பேசுகிறோம். உண்மையான நிலவரம் வந்து ஃபீல்ட் லெவலில் தலைகீழாக இருக்குது. சிவசேனாக்கு வேணா நீங்கள் சொல்லலாம், ஒரு அந்த லைட்டாக ஒரு இந்த இது இருந்தது, இப்போது ஷிண்டேக்கு எதிரான இவங்களுக்குங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் இருந்தது. ஆனால் பொதுவாக காங்கிரஸை எடுத்துக்கொண்டாலும் சரி, இல்லைன்னா வந்து அதன் கூட்டணியில் இருக்கக்கூடிய சரத்பவார் கட்சியை கூட நீங்கள் சொல்கிறீங்க எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு வந்து சார் பேசும்போது சொன்னார் ராதாகிருஷ்ணன் சார். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த எங்கள் மேலே கேஸ் இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னதுனால தான் அங்கே போயிருக்கோன்னு சொல்கிறதுனா, அதையும் தாண்டி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்க, இல்லை நம்ம அங்கேயே தொடர்ந்து கொண்டு தான், அங்கேயும் வந்து ஒரு இந்த பரிவார்வாதுன்னு சொல்லுவாங்க. அங்கே நம்ம இங்கே எப்படி இந்த டைனஸ்டி இதுன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி இப்போது இவங்களுக்கு அப்புறம் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரியா சுலே தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரும்போது, அதுவுமே ஏன்னா கடந்த முறை போனது பியூர் ஆப்பர்ச்சுனிஸ்டிக் திங். இப்போ போன வாட்டி வந்து இவர் போனார் இல்லையா, கடந்த முறை நம்மளோட சரத்பவார் கட்சியிலேருந்து என்சிபியிலேருந்து போனப்போ அது பியூர் ஆப்பர்ச்சுனிஸ்டிக். இந்த வாட்டி போனதுங்கிறது வந்து இதில் ஒரு கசப்பு அவங்களுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறதும் இருக்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணம் இருக்கு. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இப்போ நான் இன்னும் சொல்ல போகிறது, நம்ம இந்த சுகர் பெல்ட் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம், இந்த அக்ரிகல்ச்சரல் பெல்ட், அங்கே சரத்பவார் அவங்க சைடு எப்பயுமே ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டாக வச்சுருப்பாங்க. இந்த வாட்டி அது கிடையாது. இந்த வாட்டி அந்த ரிசல்ட்ஸே உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ரிசல்ட்டை காட்டும் அப்படிங்கிறது வந்து நிதர்சனமான உண்மையாக இருக்கும். ஸோ இப்படித்தான் வந்து அந்த சைடில் இருக்கிறது எல்லாமே ஒரு வீக்கான ஒரு கூட்டணியாக டெஃபினட்டாக மகாராஷ்டிரா ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் இருக்குது.
அதே மாதிரி நம்ம ஜார்க்கண்ட் அப்படின்னு எடுத்தோம்னா எல்லாரும் சொன்னது வந்து ஒரே மக்களுக்கு வந்து ஒரு இந்த சிம்பத்தி கிரியேட் ஆயிருக்கும். ஹேமந்த் சோரனை அரெஸ்ட் பண்ணதோ மற்ற விஷயங்களோ எல்லாமே. ஆனா ரீசெண்டா நடந்த டெவலப்மெண்ட்ஸ் பாருங்க, சம்பாய் சோரனே வந்து இங்க வந்து ஜாயின் பண்ணாருங்கிறத பாக்குறோம். அதே மாதிரி வந்து என்னவே சொன்னா கூட மக்கள்கிட்டலாம் வந்து இந்த ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால போனா பரவாயில்லன்னு யோசிக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால அங்கேயும் ஒரு அட்வான்டேஜ் பாஜக கூட்டணிக்கு கிடைக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அங்கேயும் RSS அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய வேலையை அங்க செஞ்சிருக்காங்க. அப்படிங்கிறதும் எஸ்பெஷலி பழங்குடியினர் மக்கள் மத்தியிலேயோ பல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறதுல மிகப்பெரிய ஒரு வேலையை செய்திருக்கிறார்கள்ங்கிறது இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு ரமேஷ் சேதுராமன். மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. முன்னிலை நிலவரங்களை நாம் பார்த்து வருகிறோம். மகாராஷ்டிராவை பொறுத்தவரை தற்போது 60 இடங்களில் பாரதிய ஜனதா கூட்டணி, மகாயுத்தி கூட்டணி முன்னிலை பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் உள்ளிட்ட மகா விகாஸ் அகாதி கூட்டணி 42 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. பிற கட்சிகள் 3. அதே போல ஜார்க்கண்டை பொறுத்தவரை இருக்கக்கூடிய 81 சட்டப்பேரவை தொகுதிகளில் 35 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரம் வந்திருக்கிறது. பாரதிய ஜனதா 25, JMM 10 என்ற வகையில் பார்க்கிறோம். சற்று நேரத்திற்கு முன்பாக கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தி, மகாராஷ்டிராவில் பாஜக முன்னிலை என்று நாம் பார்த்தோம். பாஜக, காங்கிரஸ் 2 கூட்டணிகளுமே 63 என்று முன்னிலை பெற்றிருக்கின்றன என்ற செய்தியையும் பார்க்க முடிகிறது. சிறப்பு விருந்தினர்களோடும் நாம் உரையாடி வருகிறோம். பார்க்கலாம் திரு சிவராஜ் சேகரன், ரமேஷ் சேதுராமன், ராதாகிருஷ்ணன், நீங்க சொன்ன மாதிரி மகாராஷ்டிரா தேர்தலை பொறுத்த வரைக்கும் அது இதுவரை இல்லாத ஒரு தேர்தலாகவும் தேர்தல் முடிவாகவும் இருக்க போது நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்க போகிறது அப்படின்லாம் நம்ம எதிர்பார்ப்பு முன் வச்சிருந்தோம். அதனுடைய தொடக்கம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாரதிய ஜனதா இப்போ வரைக்கும் ரொம்ப லீடிங்ல இருந்தாங்க. ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்தது பாரதிய ஜனதா காங்கிரஸ் கூட்டணிக்கான அந்த நம்பர்ஸ்ல. இப்போ பாரதிய ஜனதா கூட்டணியும் 63, காங்கிரஸ் கூட்டணியும் 63 அப்படின்ற முக்கியமான கட்டத்தை எட்டி இருக்கிறோம். இன்னும் அடுத்தடுத்த நிலவரம் என்ன, எப்படி நம்பர்ஸ் மாற போகுதா, இதே மாதிரி சஸ்டெயின் ஆக போகுதா, எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் தான் வரப்போகுதா, இல்லை அதுக்கு நேர் எதிராக இருக்குமா முடிவுகள் அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.